நீங்க பேசும்போது அதான் தெரியுது. தே ஆர் வே மோர் செட்டில்ட் டீம் அண்ட் ஐ திங்க் பயங்கர மோட்டிவேஷன் இருக்கும் அவங்களுக்கு இந்த தரம். ஆ ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு தடவ கூட ஃபைனல்ஸ் போல. டெஸ்ட் கிரிக்கெட், ஆஷஸ் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியால போய் இந்த பேஸ்பால்ல என்ன சொல்றது? இந்த ஃப்ளேவர் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஆஸ்திரேலியாவ தோற்கடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிரிப்பரேஷனா இந்தியாவ வந்து தரமட்டமாக்கணுங்கிற ஒரு எனக்கு இதுல தான் தெரிஞ்சு வந்து இறங்குவாங்க அவங்க. இப்போ கூட அவங்க வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட குறிக்கோள் வந்து இப்போதைக்கு ஆஷஸ் தான். இப்போ கூட வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி கேட்டப்போ வந்து அத பத்தி நாங்க கவலைப்படுறதில்ல. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு இது இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல 12 டெஸ்ட் தான். நாங்க வந்து வி ஆர் பிளே பெஸ்ட் டீம்ஸ் கூட விளையாடுறோம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த மாதிரிலாம் விளையாடாம வந்து வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு அது பார்ஷியலி சவுண்ட்ஸ் லைக் சோர் கிரேப்ஸ். நாங்க இல்லன்றது அது இங்கிலாந்துல யூசுவலி இருக்கும். அவங்க விளையாடலன்னா வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் டோர்னமென்ட் கிடையாது. அவங்க விளையாடினா மட்டும் தான் வந்து அந்த ஆமா. டோர்னமென்ட் இம்பார்ட்டன்ட் ஆகும்.